வணக்கம். நான் டாக்டர் பி ஐஸ்வர்யா தேவி, எம்டி சித்தா, ஐஸ்வர்யா சித்தா கிளினிக், மதுரை. நிறைய பேர் செமன் அனாலிசிஸ் எடுக்கும் போது அதுல அவங்களோட விந்தணுக்கள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கிறது அப்படிங்கறது மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்னா, உங்களோட ஸ்பெர்ம்ஸ் நீந்தி செல்ல முடியாம அதோட மொட்டிலிட்டி குறையும் போது நேச்சுரலா கன்சீவ் ஆகிறது ரொம்பவே பாதிக்கப்படும். இததான் நம்ம ஸ்பெர்ம் அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ்ல பார்ப்போம். இதற்கான காரணங்கள் என்னென்ன, இதை நம்ம எப்படி இதை விட்டு மீண்டு வரலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்பெர்ம் அக்ளூட்டினேஷன் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல கொடுத்திருப்பாங்க. நிறைய பேஷண்ட் எங்க கிட்ட என்ன டவுட் கேட்பாங்கன்னா, இது பிரசன்டா இருக்கணுமா இல்ல ஆப்சென்டா இருக்கணுமா, எது மேடம் நார்மல் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல ஸ்பெர்ம் அக்ளூட்டினேஷன் அப்படிங்கிறது கிளம்பிங் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ், ஸ்பெர்ம் செல்கள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி கொள்றதா தான் நம்ம அக்ளூட்டினேஷன் நம்ம சொல்றோம். இப்படி ஒட்டிக்கும் போது கண்டிப்பா அதால நீந்தி சென்று ஒரு கருமுட்டையை அடைய முடியாது. கருமுட்டையை ஒரு ஸ்பெர்ம் நீந்தி அடையும் போதுதான் நேச்சுரலா கன்செப்ஷன் நடக்கும் இல்லையா? அது இல்லாதப்போ கிளம்பிங் இருந்தா கண்டிப்பா அது பாதிக்கப்படும். அக்ளூட்டினேஷன் கண்டிப்பாக ஆப்சென்டா தான் இருக்கணும். பிரசன்டா இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த அக்ளூட்டினேஷன் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். நம்ம உடம்புல ரீசெண்டா ஏதோ ஒரு ஃபீவரோ இல்ல ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒண்ணு நம்மளோட சிறுநீரக பாதைகள்ல இருந்தா கூட அதனால என்ன ஆகும்னா, WBC செல் வெள்ளை அணுக்கள் நம்மளோட செமன்ல அதிகமாகும் போது அந்த வெள்ளை அணுக்கள் ஸ்பெர்ம்ஸ ஒன்னோட ஒண்ணா ஒட்ட செய்யுது. இதுதான் நம்ம கிளம்பிங் ஆர் அக்ளூட்டினேஷன் சொல்றோம். ரெண்டாவது முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் அடிபட்டிருக்கலாம், இல்ல வேற காரணங்கள், சர்ஜரி எதுவும் நீங்க ரீசெண்டா அண்டர்கோ பண்ணிருக்கீங்கன்னா அதனால நம்ம ஸ்பெர்ம் வரக்கூடிய பாதைகள்ல வீக்கங்கள் ஏற்படனாலையும் இந்த மாதிரி அக்ளூட்டினேஷன் ஏற்படலாம். மூணாவது ஸ்மோக்கிங் ஒரு முக்கிய காரணம். நிக்கோட்டின் கன்சம்ஷன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பெர்ம் செல் ஒன்னோட ஒண்ணு கிளம்ப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய சில நோய்கள்ல சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மேட்டஸ் நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி நோய்களால பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு ஸ்பெர்முக்கு எதிரான ஆன்டி ஸ்பெர்ம் ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகும். இந்த ஆன்டி ஸ்பெர்ம் ஆன்டிபாடிஸுமே இந்த ஸ்பெர்ம் செல்களை ஒன்னோட ஒண்ண ஒட்ட செய்யறது மூலமா அதோட மொட்டிலிட்டியை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இது போக ரொம்ப நாட்பட்ட மெடிகேஷன்ஸ், இப்போ டிபிக்கு இன்ஃபெக்ஷனுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காக நீங்க லாங் டேர்மா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அதனால கூட உங்களுக்கு ஸ்பெர்ம் அக்ளூட்டினேஷன் ஏற்படலாம். இந்த ஸ்பெர்ம் அக்ளூட்டினேஷனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். ஸ்பெர்ம் செல்கள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி கொள்றதுனால சில பேருக்கு அது நீந்தி ஒரு கருமுட்டையை அடைய முடியாது. அப்போ அவங்களுக்கு நேச்சுரலா கன்சீவ் ஆகுறது கண்டிப்பா பாதிக்கப்படும். அடுத்த முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஸ்காசிட்டி. ரொம்ப ஸ்பெர்ம்ஸ் செமன் ரொம்ப திக்கா இருக்கும் போது அதுல ஸ்பெர்ம்ஸால நீந்த முடியாது. அதற்கு முக்கிய காரணம், நிறைய பேர் தண்ணி சரியா குடிக்கிறது இல்ல. உடம்புல நீர்ச்சத்து குறையும் போது செமனோட திக்னஸ் அதிகமாகும் போதும் இந்த ஸ்பெர்ம்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கொள்ளலாம். இதனால அதோட மொட்டிலிட்டி பாதிக்கப்பட்டு உங்களோட நேச்சுரல் கன்செப்ஷன் அது ரொம்பவே பாதிக்கலாம். இந்த மாதிரி கிளம்பிங் ஆகிறது நிறைய கிரேட்ஸா பிரிக்கிறாங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. இப்போ ஒரு சில செல்கள் மட்டும் ஒட்டி இருக்கு, ஒரு 10% ஸ்பெர்ம் செல் மட்டும் தான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கு அப்படின்னா அது கிரேட் 1 அப்படின்னு சொல்லலாம். கிரேட் 2ங்கிறது ஒரு 30% ஸ்பெர்ம் செல்ஸ் ஒன்னோட ஒண்ணு கிளம்ப் ஆயிருந்ததுன்னா அது கிரேட் 2. 50% மேல ஸ்பெர்ம் செல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கும் போது அதை நம்ம கிரேட் 3ன்னு சொல்றோம். இது ரொம்ப தீவிரமான பிரச்சனை. இதை நீங்க கண்டிப்பா சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலா கன்சீவ் ஆகலாம். இதற்கு என்னதான் மருத்துவ முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகை மருந்துகள் மூலமா இந்த ஸ்பெர்ம் அக்ளூட்டினேஷனை நம்ம குறைக்கலாம். அதுக்கு அஸ்வகந்தா, பூனைக்காளி, சிலாசத்து, சதாவேரி போன்ற மூலிகை மருந்துகளையும் உங்களுக்கு ஆரோக்கியவர்த்தன வட்டி போன்ற ரச மருந்துகளையும் கொடுக்கும் போது கண்டிப்பா இந்த ஸ்பெர்ம் அக்ளூட்டினேஷன் அப்படிங்கிறது குறைந்து ஸ்பெர்ம்கள் ஃப்ரீயா நீந்துறதுக்கும் மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நிறையவே வழிகள் உண்டு. இது போக நீங்க நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் நிறைய எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். எஸ்பெஷலி விட்டமின் சி உள்ள உணவுகள், ஆரஞ்சு ஆகட்டும் இல்ல கிரேப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி பப்பாளி பழம், மாதுளம் பழம் போன்ற சிவப்பு நிறமான பழங்களையும், காய்கறிகள், குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய் போன்ற காய்கறிகளையும் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி விட்டமின் இ சத்து நிறைய உள்ள விதைகள், சூரியகாந்தி விதை, பூசணி விதை போன்ற விதைகளையும் நிறைய எடுத்துக்கும் போது அது உங்களோட அக்ளூட்டினேஷனை குறைத்து ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறையவே உதவியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.